ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, பிரின்ஸ் வந்து ஹீரோவோட கழுத்தில் கத்தியை வச்சு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க, நீ என்ன முட்டாளாக்க பார்க்குறியா, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு. அட உண்மைதான்டா, வேணும்னா அந்த ஆள்கிட்ட கேளு அப்படின்னு. ஸோ அவர்கிட்ட பிரின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, இது எல்லாமே உண்மைதானா, நீங்கள் வந்துட்டு வியாபாரி தானா அப்படின்னு. ஆமாம், நான் வியாபாரி தான். ஹீரோ வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு சின்ன பிஸ்னஸ் ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ அதனால தான் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. இவருக்கு வேறு வழியே இல்லை, அதனால் ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. அப்போது தான் ஹீரோன் பார்த்திங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்கா. எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலேயும் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஸோ என்ன தனியாக விடுங்க அப்படின்ட்டு பிரின்ஸ் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அவளுக்கு ஒன்றுமே புரியல, உள்ளே என்ன நடந்துச்சு, ஒருவேளை ஹீரோ மாட்டிக்கிட்டானா அப்படின்னு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கி விட்டுட்டுருக்கான். அவள் கேட்குறா, டேய் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு. அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ எதை தான் மறைக்கிற, அப்படி என்னத்தை தாண்டா மறைக்கிற, உண்மை சொல்லித்தோல, அந்த வெப்பன்ஸ் எதையுமே நீ விற்கலைல அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டமாக கேட்குறா. ஸோ அப்படியே பார்க்குறான், ஏன் இவ்வளோ பதட்டம் அடைகிற, நான் நல்லா தானே இருக்கேன், நான் சாகலையே, ஓ என்னை நீ வார்ன் பண்ணுறியா அப்படின்னு. பார்த்தீங்கன்னா கடுப்பாகி அடிக்க வந்துட்டுருக்கு. அட இருடி, இந்த ட்ரிக்கில் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் இதை பண்ணேன் அப்படின்ட்டு அவள் கடுப்பாயிட்டுருக்கா. அப்போ நீ எல்லாமே வேணுக்குன்னு தான் பண்ணியா அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா வேணுக்குனுமே அந்த பிரின்ஸை ட்ரிக் பண்ணி ஏமாத்திருப்பான் போல். இதுக்கப்புறம் மறுநாள் காலையில் கோர்ட்டில் தான் ராஜா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் இவனை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ராஜா வந்து சொல்லிட்டு இருக்காரு, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸை வந்துட்டு நம்ம அவ்வளோ சீக்கிரம் விட்டுற முடியாது, ஆனால் உனக்கு நான் வேறு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். 3 வருஷத்துக்கு நீ சேலரியே இல்லாமல் ஒர்க் பண்ணணும், உன்னோட பொசிஷனை நீ வந்து ரிசைன் பண்ணணும், ஸோ சம்பளமே இல்லாமல் சும்மா வேலை பார்க்கணுமா, இதுதான் அவருக்குள்ள தண்டனை. இதுக்கப்புறமா அந்த பிரின்ஸோட இடத்துல இருந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா பிரின்ஸுக்கே சேலரி கிடையாது, இங்கே இருந்தால் நம்ம எப்படி காசெல்லாம் பார்க்க முடியும், ஸோ நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம பிரின்ஸை விட்டு போகக்கூடாது அப்படின்னு. அந்த இடத்துக்கு பிரின்ஸோட மெய்டு இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா வந்து கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அதை சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீ யாரு, ஒன்னால தான் இவ்வளோ பெரிய விஷயமே நடந்தது, நீ ஃபஸ்ட்டு வெளியே போ அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அவளை நீ திட்டாத, இந்த பிரச்சனைக்கும் அவளுக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் தான் ஏமாந்து போய் ஒரு ட்ரிக்கில் மாட்டிக்கிட்டேன், ஸோ என்னோட தப்பு தான் அப்படின்னு. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் உங்கள் கூடயே இருக்கேன், அதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. இவ இப்படி கேட்ட உடனே அந்த மற்ற ஆட்களும் கேட்குறாங்க, நாங்களுமே இங்கே இருக்கோம் அப்படின்னு. ஸோ பிரின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்குது, பரவாயில்லையே கொஞ்சம் விசுவாசிங்களாக தான் இருப்பாங்க போல் அப்படின்னு. இந்த சைடு நம்ம ஹீரோக்கிட்ட கசின் வந்து சொல்லிட்டு இருக்கான், அதாவது அந்த பிரின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல அந்த ஆட்கள் எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட சைடு வேலைக்கு எடுக்கலான் இருந்திருப்பான். ஆமாம், இன்னும் ஏன் இங்கே வராமல் இருக்கானுங்க, சரி வா நம்மளே நேராக போயிட்டு அந்த பிரின்ஸை வெறுப்பேற்றிட்டு கூட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னப்பா கடைசி நேரத்தில் உங்கள் மனசை மாற்றிக்கிட்டீங்க போல், சம்பளமே இல்லாமல் உங்கள் குடும்பத்தை பார்த்துப்பீங்களா, சரி அப்போ நம்ம வந்துட்டு ஆட்கள் எல்லாத்தையுமே எடுக்கிறத இதோட நிறுத்திக்கிறலாம் அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, எனக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை, நான் இந்த வந்துடுறேன் அப்படின்ட்டு எல்லாருமே ஹீரோக்கு பின்னாடி போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் தான் செம்மையாக கடுப்பாயிட்ருக்கா. ஸோ கத்திகிட்ருக்கா, போகாதீங்க, நில்லுங்க அப்படின்ட்டு. அப்போது பிரின்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அவங்கள நீ தடுக்காத, அவங்க இஷ்டப்பட்டா இருக்கட்டும் இல்லைனா போகட்டும், என்ன நீங்கள் தனியாக விடுங்க அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. இவளுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட வந்து தான் கத்திகிட்ருக்கா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, நல்லா ட்ரிக்காக ஏமாற்றி என்னையுமே இந்த வலையில் நீ விளைவச்சிட்டு இல்லை, பிரின்ஸை மொத்தமாகவே நீ அழிச்சிட்டு இல்லை அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், அவராக வந்து கழுத்தை கொடுத்து வெட்டுன்னு சொன்னால் வேறு என்ன பண்ண முடியும் என்னால், ஒரு வேளை நான் தோற்றுருந்தேன் அப்படின்னா அது வந்துட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு. இவளுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் அந்த பிரின்ஸ் பார்த்துக்கிட்டார்ல அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸை, அது எல்லாமே ஹீரோக்கு கீழே தான் வரும். அப்போ நான் உனக்கு கீழே தான் ஒர்க் பண்ணணுமா, அப்போ எனக்கு எந்த ஒரு பிளேஸுமே இருக்காது அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான். நீ வந்து எனக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் மாதிரி நான் எப்போவுமே நினச்சது கிடையாது, உனக்குமே அது நல்லா தெரியும் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்றா. ஸோ இவன் அங்கேருந்து போகிறானா, நான் உன்னோட பிளேஸுக்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இவன் ஷாக் ஆகி பார்க்குறான், அப்படியா ஏன் திடீர்னு, அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் மூவ் ஆகணும் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு அவனும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இதுக்கப்புறம் பிரின்ஸோட பிளேஸ்லேருந்து அவள் பார்த்தீங்கன்னா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நின்றுட்டுருக்கா. அவன் கேட்குறான், அப்போ என்கிட்ட நீ குட் பை சொல்கிறதுக்காக தான் வந்தியா அப்படின்னு.
இவளும் ஆமாம், என்ன என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மெய்டு கத்திட்டு இருக்கா. பிரின்ஸ் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது நீ எப்படி விட்டுட்டு போவ? அவருக்கு உன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியும்ல அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நீ போகணும்னு நினச்சின்னா தாராளமாக போ, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளான் நீ வச்சுருக்க, அது நல்லாவே எனக்கு தெரியுது அப்படின்னு. இவன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்ருக்கா, அந்த லூவை வந்துட்டு நான் கொலை பண்ணுறேன் அப்படின்னா நான் உங்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கு தான் இனிமேல் பிரச்சனையே அதிகமாகும். ஸோ உங்களை விட்டு நான் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் அந்த லூன்னா ஏதோ ஒரு பிளான் எல்லாம் பண்ண போகிறாங்க. நான் அவன் கூட இருக்கும்போது எனக்கு அந்த விஷயங்கள் ஈஸியாகவே தெரியும், அந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் அங்கே போகிறேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கே மூவ் ஆகிடுறா. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா, என்கிட்ட மட்டும் ஏதாவது தப்பாக நடந்துக்கோ, ஒன்று அப்படியே கத்தியாலே குத்திடுறேன்டா அப்படின்னு. ஸோ மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த மெய்ட்ஸ் எல்லாம் வந்து இவளுக்கு வந்து தலைலாம் வாரி விட்டுட்ருக்காங்க, குளிக்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்களா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இங்கேருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி ஓகே, நாங்கள் வெளியே தான் வெயிட் பண்ணுறோம், உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்ருக்கா. பின்னாடியே இவங்களும் வந்துட்டுருக்கானுங்க. என்ன ஏன்டா சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு. அது அது ஹீரோ தான் எங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க, உங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு. நான் வந்துட்டு இங்கே ஒரு கெஸ்ட்டாக தான் வந்திருக்கேன், அவனோட பொண்டாட்டியை வரல, என்ன ஒன்று நீங்கள் நல்லா பார்த்துக்க வேணாம், நானே பார்த்துப்பேன் அப்படின்னு. இருந்தாலும் இந்த மெய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விடமாட்டுறாங்க. இதுக்கப்புறமா ஒரு சிஸ்டர் இருப்பாங்களா, அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜாமா, நம்மளும் அதே மாதிரி வச்சுக்கரலாம். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு மெய்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோயின் வந்துட்டு இங்கே மூவ் ஆகிட்டா, ஹீரோயினை வந்துட்டு ஹீரோ ரொம்ப நல்ல விதமாகவே பார்த்துட்ருக்காரு, இது இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா உங்கள் நிலைமை என்னாகும் அப்படின்னு. ஸோ அவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வித பயம்தான் வந்துட்டுருக்கு, ஏன்னா இவளுக்கு ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. அப்படியே ஹீரோனை கட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வானத்தையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காள்ல, அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. அந்த மேட்ஸ் எல்லாத்தையுமே அங்கேருந்து போக சொல்லிவிட்டு அப்படியே ஹீரோயின் கிட்ட வந்துட்டுருக்கா. ஆமாம், நீ என்னம்மா பண்ணிகிட்ருக்க? இவ பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி கத்திகிட்ருக்கா. நீ என்னடா நினச்சிட்ருக்க? என்னென்னமோ ஜெயில் கைதி மாதிரி இவங்க ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க, என்னை அங்கிட்டும் இங்கிட்டும் அசையவே விட மாட்டுறாங்க. பிரின்ஸோட இடத்துல இருக்கும்போது நான் எவ்வளோ ஃப்ரீடமாக இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னு இவன் கடுப்பாயிட்டு இருக்கான். என் வீட்டுக்கு வந்து என் முன்னாடியே அந்த பிரின்ஸை பற்றி பேசுவியா நீ அப்படின்ட்டு அப்படியே தூக்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கான். இதை பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் பார்க்குறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை அப்படியே உள்ளே தூக்கிட்டு வந்துட்டுருக்கானா, அவள் கத்திட்டு இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா, ஃபஸ்ட்டு இறக்கி விடு அப்படின்னு. இவனும் இறக்கி விட்டுட்டு அப்படியே க்ளோஸ்அப்பில் வந்துட்டு இருக்கானா. இவ பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா கத்தி வச்சுருப்பான், நம்மக்கிட்ட ஏதாவது தப்பாக ப்ளே பண்ணானா எடுத்து சொருகிடலாம் அப்படின்னு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒன்று அடையணும் அப்படின்னா அது ரொம்பவே ஈஸி தான், ஆனால் எனக்கு உன்னோட ஹார்ட்டு தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் உட்காந்துட்ருக்கான். வா வா வந்து இங்கே உட்காரு அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து உட்காடுறான். இப்போ அவன் சொல்லிட்டு இருக்கான், ஏன்னா நீ நிறைய டைம் வந்து காப்பாற்றிருக்க, உன்னோட மனசில் இத்தனோண்டு கூடவா நான் இல்லை அப்படின்னு. இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீனே உன்னை ஏன் முட்டாளாக்கிட்டு இருக்க, இங்கே பாரு என்னோட மனசில் ஆல்ரெடி வேற ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டு இருக்கு. ஸோ அப்படியே கையெல்லாம் பிடிச்சி முறுக்கிட்டு இருக்கான். அது அது அந்த பிரின்ஸு தானே அப்படின்னு. இல்லை, பிரின்ஸும் கிடையாது, நீயும் கிடையாது, இது வேற ஒருத்தவங்க அப்படின்னு. என்னடி சொல்கிற, யார்டி அது, எப்படி நீங்கள் மீட் பண்ணீங்க, எப்போ லவ் பண்ணீங்க அப்படின்னு அடுக்கடுக்காக கேள்வி கேட்டுகிட்டே இருக்கான். இவன் எதுவுமே சொல்ல மாட்றா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே போய் படுத்துக்கிறான். வந்து படுத்துக்கோ, உனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு. இப்போ நீ என்னடா பண்ண நினைக்கிற அப்படின்னு. ஒன்றும் பயப்படாத, உன்னோட மனசில் இருக்கிறவனை நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து படுத்துக்கிறா. அவன் வந்து இந்த பூமியிலே இல்லை, நீ அவனை என்ன பண்ண போகிற அப்படின்னு. என்ன சொல்கிற, அவன் உயிரோடையே இல்லை, ஆனால் அவன் மேலே உனக்கு இனிமே ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு. அவனும் நானும் ஒன்றா தான் சேர்ந்து வளர்ந்தோம், ஆனால் இப்போது என்கிட்ட இந்த ஃப்ளூட் மட்டும்தான் இருக்குது, இதை மட்டும்தான் அவன் என்கிட்ட விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூட் அப்படியே தொட்டு பார்க்குறான். எனக்கும் இந்த ஃப்ளூட்டுக்கும் ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. கொஞ்சம் வாய மூடுறியா, சும்மா தேவையில்லாமல் ஏதாவது பேசாத அப்படின்னு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீயே பாரு, உன்னோட மனசில் அந்த பையனுக்கு பதிலாக நான் வந்து இருப்பேன், நான் அந்த இடத்த பிடிப்பேன் அப்படின்ட்டு அப்படியே கண்ணை மூடி தூங்குறான். இவனும் ஒரு மாதிரி பார்க்குறா. அப்படியே மறுநாள் காலையில் காட்டுறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்க்கு இப்போதைக்கு நம்ம ஹீரோ தானே ஹெட்டாக இருக்கான். ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அவனோட தான் உள்ளே வந்துட்டுருக்கா. எங்கிட்டு போய் உட்கார்றதுன்னு தெரில. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வா வா இங்கிட்டு வா, எனக்கு பக்கத்தில் ஒரு சேர் இருக்குது பாரு, அங்கே உட்காரு அப்படின்னு. ஸோ அவளும் உட்காந்துட்ருக்கா. இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, அந்த டேரக்டர்னு ஒருத்தவர் இருந்திருப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கோ எங்கேயோ போயிட்டாராம்மா. ஸோ அவரோட பிளேஸ் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஆளை போட்டாகணும் அப்படின்னு. இருக்கட்டும் இருக்கட்டும், அதை நம்ம பொறுமையாக பார்த்து பண்ணிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். சரிம்மா, நம்மளோட அஜெண்டாவை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோன்கிட்ட கேட்கும்போது,
நான் இப்போ தான் வந்திருக்கேன், எனக்கெலாம் அந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க, உனக்கா தெரியாது அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறா. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே முறைக்கிறா. இதுக்கப்புறம் அவளோட ஸ்டடி ரூமில் தான் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கால, அந்த இடத்துக்கு யுவான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். ஏய் எப்படி பிள்ளை இருக்க, உன்னை பார்க்க தான் நான் வந்தேன். ஆமாம் அந்த டேரக்டர் ஏதோ வீட்டுக்கு போயிட்டாராமே அப்படின்னு, உண்மையை சொல்லு, நீ என்ன பார்க்க வந்தியா, ஹீரோ தானே பார்க்க வந்த அப்படின்னு. ஆமாம் அப்படியும் சொல்லலாம் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் எடுக்க போகிறான். அதெல்லாம் தட்டி விட்டுறான். அவள் கடுப்பாயிட்ருக்கா. டேய் ஏன்டா ஏன்டா அப்படி வந்து எனக்கு வேலையை வைக்கிற, போய் தொலைடா அப்படின்னு அந்த புக்ஸை எடுத்து வச்சிட்ருக்காள். அப்போ இவன் பார்த்தீங்கன்னா டேபிளில் பார்க்குறான். அவள் சில வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கா. அடடா இது நல்லா இருக்கே அப்படின்னு இவனும் பார்த்தீங்கன்னா சில வேர்ட்ஸ் எல்லாம் எழுதுறான். ஹீரோயின் பார்த்துட்டு கடுப்பாயிட்டு இருக்கா. டே அது அஃபிஷியல் டாக்குமெண்ட்டடா, ஏன்டா என் ஆவியை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ அந்த இங்கு வேற அந்த பேப்பரில் பட்டுருதா. இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. ஃபஸ்ட்டு நீ இங்கேருந்து போய் தொலைடா, ஏன்டா என் ஆவியை வாங்குற அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டச் பண்ணி அப்படி சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்கான். ரெண்டு பேரும் தொட்டு பேசுகிறத பார்த்தோன்னே இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர பிபி ஆகிட்டு இருக்கு. ஸோ இவனு தட்டி விட்டுட்டு நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னையவா, என்ன எதுக்கு பார்க்க வந்தேன் அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா மூஞ்ச ஒரு மாதிரி டெரராக வச்சு கேட்டுட்டு இருக்கான். அது அது நீங்கள் ஹீரோயினை இந்த பிளேஸுக்கு கொண்டு வந்துட்டீங்களா, அதனால் எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது. ஓ வெட்டியாக இருக்கியா, அதனால தான் இங்கே வந்து அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிய. ஊருக்கு வெளியே ஒரு ரிவர் இருக்குல்ல, அதை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ எனக்காக கலெக்ட் பண்ணி எழுதிட்டு வா அப்படின்னு. எது, நான் ஊரை விட்டு போகணுமா, ஏன் போக மாட்டியா, எனக்காக போக மாட்டியா, இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோயினை தொட்டு பேசினான்ல, அதனால் ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இந்த வேலையை கொடுக்குறானா என்னன்றது தெரியல. இதுக்கப்புறமா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பிரின்ஸை போய் தான் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு. எனக்கு அந்த வருத்தம்லாம் கிடையாது, நீ அவனோட பிளேஸில் போய் இருக்கியே அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் உன்னை புள்ளியெல்லாம் பண்ணல இல்லை, இவ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. நான் இங்கேருந்து போனதுக்கு காரணமே அந்த லூவை பற்றின விஷயங்களை கலெக்ட் பண்ணணும் தான். ஆனால் எனக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே இப்போதைக்கு கிடைக்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ தனியாக போயிட்டு ஒர்க் பண்ணுற, நீ என்னை நம்பலையா, நான் உங்களை நம்பலைன்னு கிடையாது. இது ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம், அதுக்குள்ளே உங்களையும் நான் இழுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. அந்த லாங்குவேஜ் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட வந்து ஹீரோனை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அவள் ரொம்பவே லேட்டாக தான் வீட்டுக்கு வந்திருக்கா, இதுவும் முக்கியமான விஷயம் போயிட்டுருக்கா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவள் ஏதாவது ஷாப்பிங் போயிருப்பா. ஓ ஷாப்பிங்கா, அதுக்கு இவ்வளோ டைம் எடுக்குமா என்ன, சரி சரி நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. இவன் ஏன் லேட்டாக இந்த டைம் வீட்டுக்கு வந்திருக்கா, ஒரு வேளை அந்த பிரின்ஸை மீட் பண்ண போயிருந்துருப்பாளோ அப்படின்ட்டு இவனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோனை காட்டுறாங்க. அந்த பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஊரை விட்டு வேற ஒரு சிட்டிக்கு போக போகிறாரு போல். ஸோ இவனும் கத்திட்டே வந்துட்டுருக்கா, பிரின்ஸ் நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா இறங்கி வரான். என்னாச்சு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு. அப்போ அந்த மெய்ட் வந்து சொல்லிட்டுருக்கா, உங்ககிட்ட இதுக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. பிரின்ஸ் வந்து சொல்லிட்டுருக்காங்க, ஏன் நீ அவகிட்ட இந்த மாதிரி ஹார்ஷாக பேசுகிற, அது ஒரு முக்கியமான வேலையாக தான் நான் வெளியே போகிறேன், இந்த வேலையை மட்டும் நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன் அப்படின்னா ராஜா வந்து என்னை பற்றி கொஞ்சம் நல்ல விதமாக யோசிப்பார்ல, அதுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ இவளுக்கா ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது, இது எல்லாமே இந்த ஹீரோ பையனால் தானே நடக்குது அப்படின்னு. இதுக்கப்புறமா இவ பார்த்தீங்கன்னா ஹீரோட பிளேஸில் தான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கால, அந்த இடத்துக்கு கைட்டு வந்துட்டுருக்கா. ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. அது வந்து நேற்று நைட்டு ஒருத்தவன் ஃபுல்லாக பிளாக் கலரில் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்தான்ல, ஸ்டடி ரூமில் கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்களே, அவன் யார் அப்படின்னு. எனக்கும் தெரியலையே, ஏதோ ஃப்ரெண்டுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. எனக்காக நீ கசின் கிட்ட போயிட்டு இதை விசாரித்து சொல்ல, எனக்கு பயமாக இருக்குது, இவங்க இந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே விற்க தான் பார்க்குறாங்களோ அப்படின்னு. அது மட்டும் நடந்துச்சுன்னா ஹீரோக்கு தான் ஆபத்துன்னு. சரி சரி நான் போயிட்டு கேட்குறேன்னு அவள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கசின்கிட்ட போய் கொடுத்துட்ருக்கா. உனக்காக நான் ரெடி பண்ணேன் சாப்பிட்டு அப்படின்னு. அவனும் சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி உனக்கு நைட்டில் நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன், நீயும் வா அப்படின்னு. இன்றைக்கி நைட்டா, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கே, ஒரு இடத்துக்கு நான் போகணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்ட வந்து அவள் சொல்லும்போது இவளுக்கு டவுட் ஆயிடுது, அங்கேயா, அங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. இவள் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸுக்கு வரா. இது என்னென்னா ஃபஸ்ட் எபிசோடில் வந்துட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்திருப்பாள்ல, அந்த பிளேஸ் தான். ஸோ அதை சுற்றி பார்க்கும்போது இவளுக்கு பல மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது, ஸ்டார்டிங்கில் பார்த்தது எல்லாமே. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பறந்து வந்து லேண்ட் ஆகிட்டு இருக்காப்புல.
ஸோ இவளும் போயிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. அவன் பார்த்தீங்கன்னா கத்தியோடு வந்துட்டு இருக்கான். இவளும் கத்தியை வச்சு அப்படியே ஃபைட் பண்ணும்போது அவனோட மாஸ்க் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துடுது. ஸோ ஹீரோ தான் வந்திருப்பான் போல். அவளோட கையை பிடிச்சி அப்படியே ஒன்றா சுற்றி ஒரு சேரில் போயிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா, ஏன்டா இந்த ரொட்டேட்டு அப்படின்னு. இவன் என்ன நினச்சான்னு தெரில, ஹீரோனை பார்த்தீங்கன்னா பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இவளும் வந்துட்டு மறுப்பெல்லாம் தெரிவிக்கல. ஸோ கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவன் வந்துட்டு கேட்குறா, நான் ஏதாவது உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு. ஐயோ எனக்கு வலிக்குதே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எங்கடா எங்கே அப்படின்ற மாதிரி இவ கேட்குறாளா, அது என் ஹார்ட்டு தாமா அப்படின்னு. போடா பைத்தியம் அப்படின்ட்டு அவன் எந்திரிச்சு போகிறாளா. அவன் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி இழுத்துட்டு என்னை மன்னிச்சிரு, அந்த மார்க்கஸோட விஷயத்தில் நான் உன்னை வந்துட்டு உள்ளே இழுத்து விட்டது ரொம்பவே தப்பு தான், என்னை மன்னிச்சிரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேஸ் வந்துட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படி. இவளும் ஒரு மாதிரி பார்க்குறா. எனக்கு மட்டும் இன்னொரு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு மீட்டை நான் வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணுவேன், ஒன்று வந்துட்டு என்கிட்ட லவ்வில் விழுகிற மாதிரிலாம் செய்வேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா பார்க்குறா, உனக்கு அப்படி என்ன தாண்டா என்கிட்ட பிடிச்சிருக்கு அப்படின்னு. உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அங்கே டான்ஸ் ஆடினியே, அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நீ சண்டைலாம் போடுவியே, அதுவும் பிடிக்கும். ரொம்ப அரகண்டாக நடந்துப்ப, அது பிடிக்கும். நீ பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தியே, அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போவேன். ஆனால் இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் உங்ககிட்ட பிடிக்கும். ஒன்று வந்துட்டு புரிஞ்சுக்கவே முடியாது, நீ எந்த நேரத்தில் என்ன பண்ணுவ அப்படின்னு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளும் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் அப்படின்னு. ஸோ இவ சொல்லிட்டுருக்க, டே அது நீந்தாண்டா, ஒன்றை தாண்டா என்னால் புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு. அப்போ நம்ம 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதரா அப்படின்ட்டு அப்படியே கையை பிடிக்கிறான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இதுக்கப்புறமா அந்த கசினை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கைட்டுக்கிட்ட வந்து பேசுகிறான். ஆனால் அவள் பேசவே மாட்டுறாங்கன்னு போயிட்டே இருக்கா. ஏம்மா ஹீரோ எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாம்மா, அதனால தான்மா அந்த ஸ்நாக்கை என்னால் சாப்பிட்றதுக்கு வர முடியல, அவங்ககிட்ட நான் சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்னு. ஆனாலும் இவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவத்தில் தான் இருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிஃப்டெல்லாம் கொடுக்குறான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹேர் பின்னெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறான். அட ரொம்ப அழகாக இருக்கே, இதை வாங்கிட்டு என்னை மன்னிச்சு விட்டுருமா அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா சரி சரி நீ வந்துட்டு என்னோட பிரதர் மாதிரி, அதனால உன்னை நான் மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு. எது பிரதரா, என்னடி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அவன் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த லாங்குவேஜை காட்டுறாங்க. இவங்க கிட்ட அந்த மெய்ட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த கைட்டு தான் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறா, அதனால் அந்த கைட்டை நம்ம வீட்டிலேருந்து துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக யோசிக்குது. இதுக்கப்புறமா நம்ம இவனை கட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா அந்த ரிவரை பற்றிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம நாட்டோட ரிவர் வந்துட்டு போய் முடிகிற இடம் வந்து அந்த வேஸ்டேட்டு. ஸோ அதில் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். என்ன சொல்கிற, அப்போது நம்ம நாட்டுக்குள்ளே வெள்ளம் வரும்னு சொல்கிறியா? வெள்ளம் எப்போ வரும், ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு நீ போய்ட்டு அனலைஸ் பண்ணி என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கா. ஏண்டா அவன் வந்துட்டு இந்த ரிவர் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே போய் முடியுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு வந்ததே பெரிய விஷயம். இதில் வெள்ளம் எப்படி வரும், எங்கிட்டு போகணும் அவன் எப்படி கண்டுபிடிப்பான்? அவன் இந்த விஷயங்களை கண்டுபிடிச்சதே பெருசு. ஸோ அவனுக்கு வந்துட்டு ஏதாவது ரிவார்ட் கொடுங்க அப்படின்னு. அப்படியா, என்ன ரிவார்ட் கொடுக்கலாம் நீனே சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது வந்து இந்த டைரக்டரோட போஸ்ட் வந்து சும்மா தானே இருக்குது, அதை தூக்கி இவன்ட்டு கொடுங்க அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே முழிக்கிறான். என்னது இது, இவ்வளோ பெரிய போஸ்ட்டை நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறான், நீயும் நல்லா தான் வேலை பார்க்குற, அந்த போஸ்ட்டும் காலியாக தான் இருக்குது, நீனே அதுக்கு டேரக்டராக மாறிடு அப்படின்னு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஜாலியாகிடுது. ஸோ இவனுக்கு பயங்கர வரவேற்பாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் கைட்டை கட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்ருக்கா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்துட்டுருக்காங்க. அம்மா நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அவளை பார்த்தீங்கன்னா வணக்கம்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. நான் உன்னோட அக்காவை உனக்கு சில விஷயங்களை பண்ணணுன்னு நினைக்கிறேன். இவளும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உனக்கு நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுறேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுலலாம் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. அட உனக்கு வயசாகிட்டு இருக்குல்ல, ஒரு அக்காவை நான் தானே பண்ணணும் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு. அட ஒரு அக்காவா, எனக்கு உன் மேலே கேரிங் இருக்காதா, அந்த கேரிங்கில் தான் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பிரின்ஸுக்காக ஒரு லெட்டரை எழுதுறா. நீங்கள் ரிட்டன் நம்ம சிட்டிக்கு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு வாங்க அப்படின்ட்டு. அதை பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கா. அந்த நேரம் கரெக்டாக அந்த லாங்குவேஜும் அவங்க மெய்டும் வந்துடுறாங்க. அம்மா நீ எங்கே போகிற அப்படின்னு. அது அது நான் சும்மா தான் ஒரு வாக்கிங் போகிறேன் அப்படின்ட்டு. இல்லையே, உன் கையில் நீ எதையும் மறைச்சி வச்சுருக்க, என்னது அப்படின்னு அந்த மெய்டு தான் கேட்டுட்ருக்கா. ஸோ இவங்களும் சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த மேன்ஷனுக்குள்ளே நீ எங்கே போகணும், ஏன் ஒரு புல்லை தொடணுன்னா கூட என்னோடய பெர்மிஷன் வேணும், உண்மையை சொல்லு, என்னது அது அப்படின்னு.
இவ பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங்கோட பார்த்துட்ருக்கா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.